ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தாஷ்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட இன்டர்வியூல 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா அவங்க நியர்லி ஃபெயில் பண்ணியிருக்காங்க. நாங்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூவை லைவா பார்த்ததுனால பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்னன்னா நம்ம பசங்க நல்லா படிக்கலையோ, நம்ம பசங்க நல்லா சொல்லலையோ, ப்ரிப்பேர் பண்ணலையோ அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கு. தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸை பிளேம் பண்றது எந்த விதத்துலயும் சரியே கிடையாது. ஏன்னு சொன்னா முழுக்க முழுக்க இன்டர்வியூ ப்ரொசீஜர் கம்ப்ளீட்லி தேர் வாண்டட் டு ரிஜெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தாஷ்கண்ட் மட்டுமே ஆப்ஷன் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டாம். அதை தாண்டி மற்ற யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் 2018 இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் 8 பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆயிட்டு வெளில வந்திருக்காங்க. எஃப்எம்ஜி பாஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னு சொன்னா 50% மேல இருக்கு புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட். அது மட்டும் இல்ல, அக்டோபர் 1 புக்காரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டோட அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது. அந்திஜான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் தாஷ்கண்ட் மட்டும் ஆப்ஷன் யோசிக்க வேண்டாம். ஏன் உஸ்பெகிஸ்தான் போறாங்க அப்படின்னா மெயின் ரீசனு உஸ்பெகிஸ்தான்ல பேஷண்ட்ஸை டச் பண்ணி ட்ரீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் பேஷண்ட் எக்ஸ்போஷர் மட்டும் கிடையாது, லைசன்ஸும் 6 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈஸியா லைசன்ஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் கிடைக்கும்.